லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டிற்கு பிரதமர் மோடி அவர்கள் அடிக்கடி வருவது அவருடைய தோல்வி பயத்தை காட்டுகிறது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இவங்களோட இந்த கருத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதாவது பிஜேபிக்கு பயம் வந்துச்சு தமிழ்நாட்டில். ஆனால் அதுதான் உண்மையும். தளபதியினுடைய திறமையான ஆட்சினால் பிஜேபி பாரத பிரதமருக்கு மோடிக்கு பயம் உண்டாயிடுச்சு. அதனால் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. இன்னும் எத்தனை முறை அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட அவரால் பிடிக்க முடியாது. பிறகு கண்டிப்பாக பயம் முழுக்க அவருக்கு தோல்வி பயம் கண்டிப்பாக கண்டுக்குச்சு. ஏன்னா எத்தனை தடவை, அதாவது நீங்கள் தூத்துக்குடியில் எவ்வளோ வெள்ளம் வந்துச்சு அன்றைக்கி பார்க்காத பிரதமர் இன்றைக்கி 5 தடவை படையெடுக்கிற. முந்தாள் கோயம்புத்தூர் போகிற, மதுரை போகிற, எல்லாம் தமிழ்நாடு பூரா கவுக்குங்கிற எண்ணத்தில் நீ அலையிற. மோடி கவர்மெண்ட் அலையுதுல, எதுக்கு அலையுது? இதுக்கு தான். இது தோல்வி பயம் கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பாக ஸ்டாலின் நல்லது செஞ்சுருக்கார், நல்லதே நடக்கும். கண்டிப்பாக 40 ஜெயிக்கிறோம். ஏன் வரல? இப்போ ஏன் இந்த மாதம் 2 மாதம் ஜனவரிக்கு அப்புறம் ஏன் 5-6 தடவை வர தமிழ்நாட்டுக்கு? தமிழ்நாட்டை கவுக்கணுங்கிற எண்ணத்தில் நீ வர. இவ்வளோ நாள் என்ன செஞ்சு பண்ணிவிட்ட நீ? இப்போ எதுக்கு கவுக்க வர? 100 நாள் வேலை விட்ட கிராமம் பூரா இன்றைக்கி மக்கள் பூரா 100 நாள் வேலை செஞ்சு அதையும் நிறுத்தி விட்ட. நீ என்னென்ன பண்ண போகிற? மோடி மறுபடியும் என்ன பண்ண? மறுபடியும் வந்தால் அவங்க கவுத்து விட்டு போகிற. தமிழ்நாட்டை குடிச்சு வர போக வேண்டியதான். இதான் நடக்கும். அவர் சொல்கிறது நியாயம் தான். தோல்வி பயத்தை அவருக்கு உண்டாக்குது. அவர் ஜெயிக்கணும்னு தமிழ்நாட்டில் ஏற்கனவே வடநாட்டில் அவருக்கு மரியாதை இல்லை. ஏற்கனவே எல்லாம் எல்லாமே இது ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் கால் ஒன்றணும்னு அவர் நினைக்கிறாரு. அது கனவு பலிக்காது. அவர் நினைக்கிறது வேறு. அவர் பெரிய மகா நடிகன். அவர் மோடி மகா நடிகன். அவர் நடிப்பெல்லாம் பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. இதுதான் விஷயம். இங்கே செக்கு செல்லாது. டெபாசிட் கூட வாங்க முடியாது. அவர் நம்பிக்கை அந்த ஓட்டு மிஷின் வச்சு தான் அவர் நம்பிக்கை பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஓட்டு மிஷினை மாற்றினா அவர் டெபாசிட் கூட வாங்க முடியாது. ஒரே நம்பிக்கை அந்த மிஷின் வச்சு தான் அவர் நம்பிக்கை வைக்கிறார். அது மட்டும் மாற்றணும். ஆல் இந்தியா டோட்டல் முன்னே மாற்றினா அவர் டெபாசிட் வாங்க முடியாது. இதுதான் உண்மை. முதல்வர் 100க்கு 100 உண்மை. காரணம் இங்கே 8 கோடி மக்களுக்கு நன்மை செஞ்சிருக்காரு முதல்வர் ஸ்டாலின். அதனால் இங்கே எதுவும் வர முடியாதனால 40 தொகுதியில் எடுக்க முடியாதனால அடிக்கடி குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காண்டி வர்றாருங்க பிரதமர் மோடி. அது பெரிய பொய் பிரச்சாரம் சொல்லி அந்த மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு இந்த நாட்டினுடைய மோசடி திட்டத்தில் மோடி அவர்கள் செய்கிறாரு. வரவேற்கு முதல்வர் ஸ்டாலின் சொல்கிற 100க்கு 100 வரவேற்கிறோம். காரணம் இந்தியா கூட்டணியை அமைச்சது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இதுக்கு அடித்தளமாக இருக்கிறனால இந்தியாவுடைய 2வது பெரிய கட்சி திமுக. அதனால் இது பண்ணுறக்காண்டி அடிக்கடி ஒரு திட்டத்தை போட்டு தமிழ்நாட்டுக்கு வர்றார். முதல்வர் சொன்ன கருத்து உண்மையானது தான். ஏன்னா வரலாறு காணாத மிகப்பெரிய பெருவெள்ளம் சென்னையில் பார்க்காத மாண்புமிகு பிரதமரை அதை தாண்டி தென் மாவட்டத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய கனமழையினால் ஏற்பட்ட பாதிப்பை பார்க்காத பிரதமர் மக்களுடைய அன்றாட தேவைகளை, தமிழ்நாட்டு மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாத, விலைவாசியை குறிக்காத முதல்வர் தேர்தல் நேரத்தில் இது மாதிரி வர்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவர் தேர்தலுக்காக பிறந்தவர். தேர்தலுடைய இதை கணக்கு பண்ணி தான் இங்கே வர்றார். அதில் ஒன்றும் தவறு இல்லை. அவருடைய முதல்வருடைய கூற்று சொன்னது மிகச்சரியான கேள்வி பதில் தான் அது. ஸ்டாலினோட கருத்து மக்களுக்காக பாடுபடுறாரு. இந்த இயக்கம் மக்களுக்காக பாடுபடுது. திராவிட இயக்கம் மக்களுக்காக பாடுபடுது. அது உண்மை. அது மக்களுக்கு தெரியும். ஒவ்வொரு சமுதாயத்தையும் ஒவ்வொரு சமுதாயம் தளர்ந்து நிற்கிறது காரணமே கலைஞர் தான். திமுக தான் கலைஞர், அண்ணா, பெரியார் தான். வேறு யாரும் கிடையாது. தாழ்த்தப்பட்ட சமுதாயம் தளர்ந்து நிற்குதுன்னா அவங்க தான் காரணம், வேறு யாரும் கிடையாது. ஸ்டாலினுடைய கருத்து உண்மையாலுமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு இந்த அளவுக்கு வந்தது கிடையாது. ஆனால் இப்போ தான் அதிகமாக வந்துட்டுருக்காரு. அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிஜேபி தோல்வி பயம் வந்துடுச்சு அப்படின்றது. அதனால தான் இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு அவர் பேட்டி கொடுக்குறாரு, மீட்டிங்லாம் பேசுகிறாரு. அதனால் கண்டிப்பாக தோல்வி பயம் வந்துன்றது தான் உண்மை. ஆமாம், தோல்வி பயம்தான். முதலமைச்சர் சொன்னது வாசம் தான், உண்மை தான். மக்களை நல்ல புயல் வெள்ளத்தில் பார்க்கணும்ல. அதான் ஒரு பிரதமருடைய கடமை. அதை அவங்க சரிவர செய்யலை. இப்போ பார்த்தா அரசியல் தான், அரசியல் உள்நோக்கம்தான். தளபதி இப்போ நல்லா ஆட்சி பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் பெண்களுக்கு நிறையா சலுகைலாம் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் மீண்டும் பாராளுமன்றத்தில் திமுக தான் ஜெயிக்கு. இந்த பயத்தில் தான் மோடி இங்கே அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. இன்னும் எத்தனை முறை வந்தாலும் மோடிக்கு இங்கே வேலை கிடையாது. இப்போ தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அப்போல்லாம் வராத பிரதமர் பிரச்சாரத்துக்கு வந்திருக்காருன்னும் போது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
அதுதான் வந்து ஏற்கனவே தமிழக முதல்வர் வந்து வெள்ள நிவாரணம் கொடுங்கன்றாரு. அதுக்கு வந்து செவியே சாய்க்கல. அவர் ₹1 கூட நிதி வந்து ஒதுக்கல. எம்பி எல்லாமே பாராளுமன்றத்தில் எல்லாமே பண்ணாங்க, எதுவுமே செய்யலை. இன்னைக்கு வரேன்டா எதுக்கு வராரு? ஓட்டு வாங்க வராரு. இப்போ அதுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே சாதாரண ஆள் கிடையாது. எல்லாம் அறிவு இருக்குது, மக்கள் இருக்காங்க. அதெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. எல்லாம் நடிகர் நடிப்புக்கெல்லாம் யாருமே வந்து மயங்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. ஓட்டு போட மாட்டாங்க. பயங்கிறது என்னன்னா, ஒருத்தர் ஒரு பக்கம் இருக்காரு, 10 பேர் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அப்போ ஒருத்தருக்கு அந்த பயம் இருக்க தான் செய்யும். ஏன்னா இந்தியா கூட்டணிங்கிறது பெரிய கூட்டணி, மெகா கூட்டணி. அந்த மெகா கூட்டணியில் எல்லாம் சேர்ந்துட்டாங்க. இந்த மெகா சேர்க்கும்போது ஒருத்தருக்கு பயம் வரும். ஏன்னா அவங்க தனிச்சே இருக்காங்க. அவங்கள ஒரு பெரிய இயக்கம், அரசு இயக்கம், அவங்க வச்சதுதான் சட்டம். இது சர்வாதிகாரம். இந்தியாவில் வந்து உண்மையாக மக்களாட்சி கிடையாது, கூட்டாட்சி கிடையாது, சர்வாதிகாரம். அதான் நடக்குது. அது அப்போ வந்து பிறகு நிவாரணம் வரும்போது செலவு அரசாங்கத்துக்கு. இப்போ வந்து அவங்களுக்கு வரவு. இப்போ அவங்க ஓட்டு வேணும், உங்களுக்கு ஓட்டு வேணும், வர வேண்டியதான். இப்போ நானே உங்களுக்கு தேவைன்னா தான் உங்கள் வீட்டுக்கு வருவேன், தேவையில்லைன்னா நான் வரமாட்டேன்ல. அதேமாரி தான் தேர்தல் இதாக தான் பார்க்குறோம். அது தேர்தலுக்காக வர்றவர் தான் அவர். தேர்தலுக்காக பிறந்தவர். தேர்தலுடைய நலனை கருத்தில் கொண்டவர் தான் அவர். வந்து மக்களுடைய அடிப்படை பிரச்சனையோ இப்போ 10 ஆண்டுகளாக ஆட்சி அமைச்சிருந்தார், மத்தியில் ஆட்சி அமைச்சார். ஆனால் எந்த விலைவாசியும் குறைக்காத பிரதமர், நம்மளுடைய வரிப்பணத்தை வந்து முறையாக வழங்காத பிரதமர் வந்து இன்றைக்கி தேர்தல் நேரத்தில் அடிக்கடி இங்கே வர்றாரு, தமிழகத்துக்கு வர்றாரு. தமிழகத்தில் வந்து அடிக்கடி வந்து விஷயம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அது தேர்தலுக்கான ஸ்டெண்டு தான், வேறு ஒன்றும் கிடையாது. மக்களுக்கான இது கிடையாது, தேர்தலுக்காக வரக்கூடிய பிரதமர் தான். அது மக்கள் தேர்தலில் புறக்கணிப்பாங்க. அவங்களுக்கான களத்தில் வந்து இங்கே எதுவும் இல்லைங்கிறது மிக விரைவில் வந்து தேர்தல் வரப்போகுது. அதை கண்டிப்பாக மக்கள் வந்து நிராகரிப்பாங்க. முடியாததை வந்து அவர் ஏதோ ஒரு மாயத்தோற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. அது தமிழ்நாடு மக்கள்கிட்ட ஈடுபடாது. அப்போ முதலமைச்சருடைய இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? மிகச் சரியான கருத்து. முதல்வர் சொன்ன கருத்து மிகச் சரியான கருத்துங்கிறத எங்களுடைய ஆணிவன வாதம். சும்மா ஒரு வார்த்தை கூட பேசலை. அவர் சுயநலவாதியே மூடி இந்தியாவில் மக்கள் ரெடியாக இருக்குது, மூடியை தோக்க வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குப்பா. சொல்கிறது பூரா உண்மையான கருத்து. கலைஞர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் தேர்ந்தெடுக்க போகிற ராஜீவ் காந்தி மகனை உறுதிமொழி தேர்ந்தெடுக்க உறுதி, ராஜீவ் காந்தி மையம் பிரதமராக வர்றது உறுதி, மூடி தோக்குறது உறுதி. இதோடு அவங்க கட்சி எல்லாம் பேரும். சுயநலவாதி ஆளுகளை ஏமாற்ற வராரு, ஏமாத்து செல்லாது, ஏமாத்து செல்லாது. வந்து மீட்டிங் போட்டு வேண்டாம் கோரிக்கைக்கலாம். அவங்கள மனிதனை நினைக்க மாட்டாங்க மக்கள் வரமாக இருக்குது இப்போ மக்கள் புறாமே. எந்த நிவாரணமும் கொடுக்கலையே, கேட்டு கொடுக்கவே இல்லை. இங்கே கொள்ளை அடிச்சுட்டு போய் அவங்க பிஜேபி மாநிலத்துக்கு அவர் சலுகை பண்ணுறாரு. இங்கே தமிழ்நாட்டில் நிறையா ஜிஎஸ்டி வரியை வாங்குறாரு. ஆனால் இங்கே சரியாக பண்டு கொடுக்காம உத்தரப்பிரதேசம், குஜராத்து இது மாதிரி பிஜேபி ஆடுற மாநிலத்துக்கு அதிக நிதியை கொண்டு போய் கொடுக்குறாரு. முழுக்க இது வந்து பார்த்திங்கன்னா அரசியல் தான். அதான் வந்து தமிழ்நாட்டுக்கு எந்தவித நிதி உதவியும் கொடுக்காத மோடி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தோல்வி பயத்தால் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் அடிக்கடி வந்து போகிறாருன்றது தெரிய வருது. ஆனால் இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக வந்து மோடிக்கு வந்து மக்கள் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் வந்து இது வரைக்கும் உரிய நிதியை வந்து அவர் வந்து கொடுக்கல. அதனால் கண்டிப்பாக வந்து தோல்வி பயத்தினால தான் அடிக்கடி வராரு. 100% வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது உண்மை தான். கண்டிப்பாக தோல்வி பயம்தான். வந்து ஒரு பிரயோஜனமே இல்லைன்னு சொல்கிறேன். ஒரு பிரயோஜனமே இல்லை, வெத்தோட்டு தான் சைவர். மாநாடு போடுறாங்கன்னா காசு கொடுத்தாக்க இல்லை வறட்சி நிலைமைக்கு இன்றைக்கி போனால் அது 1000 500 கிடைக்குதுன்னு அப்படி வருது மக்கள். அவ்வளோதான். அதனால் ஒன்றும் எந்த பாதிப்பும் திமுகவுக்கு கிடையாது.